முளைக்க வச்ச ராகியை 6 காய வச்சு எடுத்து வச்சிருந்த ராகி அது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். நல்லா ஒரு நாள் பூரா ஊற வச்சு முளைக்க வச்ச பச்சைப்பயிறு. இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல பதமாக தான் இருக்கும். நான் காட்டி இருக்கிற உலக்கில் ரெண்டுமே சம அளவு ஒவ்வொரு உலக்கு எடுத்திருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயம், இஞ்சி, ஜீரகம் 1 டீஸ்பூன், 2-3 கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து ராகியை முதல்ல போட்டுட்டு அதோட பருப்பு மற்றபடி நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா அரைக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா கொஞ்சம் தண்ணி, நம்ம உரல் கழுவி ஊற்றின தண்ணி, அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தோசை வேணுங்கிற பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ தோசை மாவை புளிக்க வைக்க வேண்டாம், அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். 1 அல்லது 1.5 கரண்டி எடுத்திங்கன்னா இது கொஞ்சம் கனமான தோசையாக பெரியவங்களுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயோ நெய்யோ ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆரோக்கியமான தோசை. ஏன்னா பச்சை பருப்பும் முளைக்க வச்சுருக்கோம், ராகியும் முளைக்க வச்சுருக்கோம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் இதில். இப்போ கொஞ்சம் கனமான ராகி ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ரவா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவுமே நெய் சேர்த்து சுடும்போது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மொறு மொறுன்னு. இந்த மாதிரி ஆரோக்கியமான தோசைக்கு நம்ம அதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால தொட்டுக்கன்னு வேணும் தேவைப்படாது. தேவைப்பட்டவங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான ஸ்ப்ரவுட்ஸ் ராகி மூங் தால் தோசை ரெடி.